வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான லாந்தர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல விதார்த் தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா பாருங்க. இல்ல கதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு குடோனை நமக்கு காட்டுறாங்க. இங்க இருக்கவங்க எல்லாம் கள்ள சரக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வண்டி வந்துரும், சீக்கிரமா ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நபர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஏசிபியா இருப்பாரு. பேரு அரவிந்த் அப்படின்றது. இந்த இடத்துல இருக்கவரு பெருசா கண்டுக்காம இருக்காருன்னு தெரிஞ்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப போலீஸ் ஆளுங்களாம் மொத்தமா இந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. இங்க இருக்க எல்லாரையும் லாக் பண்ணிடுறாங்க. எல்லாருமே முட்டி போடுங்கடா அப்படின்ற மாதிரி அதட்டுறாரு. இங்க இருக்க ஒருத்த மட்டும் ரொம்ப தெனவட்டா பேசுறான். உங்களால எங்களை எதுவுமே பண்ண முடியாது, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க வெளியே போயிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இவங்களுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் இருக்கு அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போனோம்னு நினைக்கிறாரு. அப்பதான் இவங்களோட எட்டு வந்துடுறான். அவன் பேரு வள்ளல் அப்படின்றது. மேல் இடத்துல இருக்கவங்களுக்கு மாசம் மாசம் கமிஷனை கரெக்டா தந்துட்டு இருக்கேன். இங்க நிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். இவர் எனக்கு புது வாஷிங் மிஷின் தான் வேணும்னு கேட்டாரு. இப்பதான் வாங்கி தந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோவும் ஒரு வாட்டி அந்த இன்ஸ்பெக்டரை முறைக்கிறாரு. அதுக்கப்புறம் வள்ளல் கிட்ட இங்க இருந்து கூட்டு போக தான் செய்வேன்னு சொல்லிட்டாரு. வள்ளலையும் சேர்த்து இங்க இருந்து கூட்டு போறாரு. உங்களை மாதிரி ஆட்கள் கையை நீட்டி காசு வாங்கினால தான் இவன்லாம் நம்ம முன்னாடி தெனாவட்டா பேசிட்டு இருக்கான். போலீஸ்ல இருக்கவங்களுக்கும் அசிங்கம், எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்ற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டருக்கு பயங்கரமா டோஸ் விடுறாரு. நான் வர வரைக்கும் யாருமே இங்க இருந்து போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இவரோட ஒய்ஃப்க்கு சில ப்ராப்ளம் இருக்கும் போல. என் ஒய்ஃபை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட்டும் நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவும் கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. கூட இருக்க டிரைவர் இருக்கார்ல, உங்க ஒய்ஃபுக்கு என்னதான் சார் பிரச்சனைன்னு கேக்குறாரு. ஹீரோவோட ஒய்ஃப்க்கு ஆக்ரோபோபியான்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளம் இருக்கவங்க சட்டுன்னு ஒரு சவுண்ட் கேட்டுச்சுன்னா பயந்துருவாங்க, மயங்கி விழுந்துருவாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பயப்படுவாங்க. இதை பத்திலாம் ஹீரோவும் சொல்லிட்டாரு. அதுக்காக தான் வெளியே ஒரு அசிஸ்டன்ட்டை போட்டிருக்கேன்னு சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி வேற ஒரு வீட்டை நமக்கு காட்டுறாங்க. இங்க ஒரு புது கல்யாண ஜோடி இருக்காங்க. ஹஸ்பண்டோட பேரு நக்குல் அப்படின்றது, ஒய்ஃபோட பேரு மஞ்சு அப்படின்றது. ஹஸ்பண்ட் நைட் ஷிஃப்ட்டுக்கு கிளம்ப போறாரு. அதை நினைச்சு ஒய்ஃப் லைட்டா ஃபீல் பண்றாங்க. ஒய்ஃப் இப்ப பிரெக்னெண்டா இருக்காங்க. அதை பத்தி எல்லாம் இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. இப்ப ஹஸ்பண்டும் கிளம்புறதுக்கு ரெடியாக ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாரு. பாதுகாப்புக்காக ஒரு நபர் உட்காந்து இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு பயங்கரமா ஜுரம் அடிக்குது. இதனால இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் அனுப்பி வச்சிருக்காரு. ஹஸ்பண்ட் வந்துட்டாருன்னு தெரிஞ்சோன்னா ஒய்ஃபும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. கல்யாணம் ஆகி சில மாசங்கள் தான் ஆகுது போல. ஹீரோவை பயங்கரமா மிஸ் பண்ணிருக்காங்க. வாங்கன்ற மாதிரி வேகமா வீட்டுக்குள்ள கூட்டு போறாங்க. அந்த இடத்துல அந்த கப்பல் ரொமான்ஸ் பண்றதையும் இவங்க ரொமான்ஸ் பண்றதையும் மாத்தி மாத்தி காட்டுறாங்க. இப்ப ஹீரோனும் ஹஸ்பண்டுக்காக சமையல் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு விசில் அடிக்கிறதுனால இவங்க மயங்கி விழுந்துடுறாங்க. இவர் தான் பக்கத்துல இருக்க சோஃபால கொண்டு வந்து படுக்க வைக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஹீரோயின் கண்முழிக்கிறாங்க. இந்த மாதிரி நடுவுல மயங்குறாங்கல்ல, இதை நினைச்சு கஷ்டப்படுறாங்க. ஹீரோ தான் இவங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ரெண்டு பேருமே வெளியே உட்காந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீங்க என் கூடியே இருந்தா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும், அடிக்கடி என்னை விட்டு போயிடுறீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட வேலை அப்படி புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப இங்கதானே இருக்கேன், என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கிண்டல் பண்ற மாதிரி கேட்கிறாரு. இப்ப பெட்டுக்கு இவங்களை தூக்கிட்டு வந்து போடுறாரு. ரெண்டு பேருமே இந்த இடத்துல ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த கப்பல நமக்கு காட்டுறாங்க. இப்ப நக்கல் வேலைக்கு ரெடி ஆயிடுறாரு. ஷூ போடுறதுக்கு கூட இவரோட ஒய்ஃப் மஞ்சு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸா இருந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப நக்குலும் பைக் எடுத்துட்டு கிளம்புறதுக்காக வெளியே வந்துடுறாரு. எதிர ஒரு பிச்சைக்காரர் இருக்காரு. சாப்பாடு தாங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவருக்கு கொஞ்சம் சாப்பாடு வையின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த படத்தோட கதை ஒரே நாள்ல தான் நடக்கும். ஆனா பாசிட்டிவ் பிரசன்ட் மாத்தி மாத்தி காட்டுவாங்க. நான் ஒவ்வொரு வாட்டியும் சொன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். நீங்க இப்படியே கதையை கேளுங்க. ஒரு அண்ணனும் தம்பியும் ரோட்ல வரும்போது ஒரு சைக்கோ அடிச்சிருக்கான். அதனால ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. தகவலும் போலீஸ்க்கும் வந்துருது. இதனால ஒரு கான்ஸ்டபிள் மட்டும் செக் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வராரு. அந்த இடத்துல பார்த்தா அந்த சைக்கோ இருக்கான்ல, ரெயின் கோட் போட்ட மாதிரி இவரை நெருங்கி வந்துட்டு இருக்கான். இங்கதான் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. அந்த அண்ணனும் தம்பியும் பைக்ல வந்துட்டு இருக்கும் போது இவன் ரோட்டை மறைச்ச மாதிரி இருந்திருப்பான். ஏன்டா ரோட்டை மறைச்சிருக்கான்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு அந்த சைக்கோ இருக்கான்ல, மண்வெட்டியை வச்சு ரெண்டு பேரையும் பயங்கரமா அடிச்சிருப்பான். இன்னும் அந்த சைக்கோ இங்கதான் இருக்கானான்னு பாக்குறதுக்காக தான் கான்ஸ்டபிள் வந்திருப்பாரு. அந்த சைக்கோ இவரை நோக்கியே வந்துட்டு இருக்கான். இந்த கான்ஸ்டபிளுக்கு பயமாயிருது. நம்ம ஸ்டேஷனுக்கு கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி வேகமா ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. அந்த சைக்கோ இருக்கான் பாத்தீங்களா, ரெயின் கோட் போட்டிருப்பான். அதே மாதிரி கொஞ்சம் நொண்டி நொண்டி தான் நடந்து வந்திருப்பான். இதை பத்திலாம் ஸ்டேஷனுக்கு வந்து எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ கிட்ட தகவலை கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனா ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்காருல, ஒய்ஃபை பாத்துக்கிறதுக்காக போயிருக்காரு. இந்த நேரத்துல டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்மளே அமுக்கிறதுக்கான வேலையை பார்ப்போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாருமே வண்டி எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரெயின் கோட் போட்டவனை பிடிக்கணும்ன்ற மாதிரி தான் கிளம்பிட்டு இருக்காங்க.
இவங்க வர வழியில ரெயின் கோட் போட்ட மாதிரி ஒரு நபர் பைக்ல போயிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. மழை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெஞ்சிருக்கும், அதனால தான் இவன் ரெயின் கோட் போட்டிருப்பான். இவன் உடம்பெல்லாம் இவர் செக் பண்ணி பாக்குறாரு, அதாவது ரத்தக்கரை இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறாரு. எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சோன்னா கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த பையன் அங்க இருந்து அனுப்பி விடுறாரு. இப்ப நிறைய பேர் நைட்டு நேரம் ரோட்ல எல்லாம் நின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல எதுக்காக ரோட்ல நின்னு பேசிட்டு இருக்கீங்க, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி போலீஸுங்க விரட்டி விட்டுட்டு இருக்காங்க. மேற்கொண்டு அந்த ரெயின் கோட் போட்டு நபர் இருக்கான்ல, அவன் எங்க இருக்கான்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. போலீஸுங்கெல்லாம் பிரிஞ்சுதான் தேடிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சீனியர் கான்ஸ்டபிளும் ஜூனியர் கான்ஸ்டபிளும் ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. ஜூனியர் கான்ஸ்டபிள் இருக்கார்ல, சார் உங்களுக்கு தான் இத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்குல்ல, ஏன் சார் கான்ஸ்டபிளாவே இருக்கீங்கன்னு கேக்குறாரு. என்னையா பண்ண சொல்ற, ஒரு நல்ல கேஸை புடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, எப்படியாவது எஸ்ஐயா மாறிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப யூரின் பாஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சீனியர் கான்ஸ்டபிள் யூரின் பாஸ் பண்றதுக்காக வராரு. இவர் யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்கும் போது சட்டுன்னு அந்த இடத்துல ஒரு நபர் எந்திரிக்கிறான். அதை பார்க்க இவர் ஷாக் ஆயிடுறாரு. இப்ப ஜிப்ப கூட சரியா போடாம வேகமா ஜூனியர் கான்ஸ்டபிள் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. இதனால மொத்த போலீஸே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எல்லாருமே சேர்ந்து செக் பண்ணி பார்க்கும்போது மனநலம் பாதிக்கப்பட்டவன் தான் அந்த இடத்துல படுத்துட்டு இருக்கான்றது தெரிய வருது. இவனை பார்த்து தான் பயந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஜூனியர் கான்ஸ்டபிள் கவனிச்சுட்டார்ல, நீலாம் என்னைக்குமே எஸ்ஐயா மாற மாட்டே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி போலீஸ் இருக்காங்கல்ல, இந்த பகுதியை சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் ரெயின் கோட் போட்டு நடந்து வர அந்த சைக்கோவை பாக்குறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்து நிக்க சொல்றாங்க. அவன் நிக்காம அவன் பாட்டுக்கு நொண்டி நொண்டி நடந்து வந்துட்டு இருக்கான். டே நில்டா அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து ஒருத்தர் தடுக்கிறதுக்காக வராரு. கையில மண்வெட்டி வச்சிருக்கான்ல, அதை வச்சு ஒரு அடி அடிக்கிறான். அவர் பொத்துன்னு போய் விழுறாரு. தடுக்க வந்து எல்லாரையும் இஷ்டத்துக்கு அடிச்சிட்டு இருக்கான். யாராலையும் பிடிக்க முடியல. இப்ப எல்லாருமே பயந்து ஒரு ஸ்டேஜ்ல ஒளிஞ்சுக்கிறாங்க. நகுல வெளியே இருக்க நபருக்கு சாப்பாடு வைக்க சொன்னாரு பாத்தீங்களா, இப்ப மஞ்சுவும் சாப்பாடு எடுத்துட்டு கதவை திறக்கிறாங்க. சட்டுன்னு அந்த நபர் வெளியே இருக்கிறத பார்த்தோன்னா பயந்துடுறாங்க. நீ எதுக்காக இந்த இடத்துக்குலாம் வந்த, இந்த சாப்பாடு அப்படின்ற மாதிரி சாப்பாடை தந்துடுறாங்க. முதல்ல உன் இடத்துக்கு போன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க வீட்டுக்கு எதிரதான் இந்த நபர் உட்காந்து இருக்காரு போல. இப்ப அந்த இடத்துக்கு வந்து உட்காந்துடுறாரு. சாப்பாடெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இப்ப மஞ்சுவும் எதர்ச்சியா ஒரு ரிப்போர்ட்டை பாக்குறாங்க. கபோர்டுக்கு சைட்ல தான் அந்த ரிப்போர்ட் விழுந்து கிடக்குது. இது என்ன ரிப்போர்ட் அப்படின்ற மாதிரிலாம் பிரிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ரிப்போர்ட்டை பாக்குறவங்களோட முகம் டோட்டலா மாறிடுது. உடனே அந்த டாக்டருக்கு கால் பண்ணி பேசணும் அப்படின்ற மாதிரி கால் பண்றாங்க. டாக்டர் இருக்காரான்ற மாதிரி கேக்குறாங்க. டாக்டர் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவாரு, சீக்கிரம் வந்தா பாக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சரி நான் வரேன்ற மாதிரி இவங்களும் சொல்லிடுறாங்க. இப்ப இவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்டோ டிரைவருக்கு கால் பண்றாங்க. அண்ணா என் வீட்டுக்கு வர முடியுமா, டாக்டரை பார்க்க போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. நகுல் வேலைக்காக கிளம்பினாரு பாத்தீங்களா, பாதி வழி வந்துட்டு இருக்கும் போதுதான் எதையோ மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. திரும்பி வீட்டுக்கு போய் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வண்டியை திருப்பிட்டு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோக்கு போன் கால் வருது. யாருன்ற மாதிரி இவர் அட்டன் பண்ணி பேசுறாரு. ஆக்சுவலா போலீஸுங்களாம் சைக்கோ கிட்ட அடி வாங்கினாங்கல்ல, அதை பத்தி தான் தகவல் கொடுக்குறாங்க. என்னையா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. சார் ஏற்கனவே 2 பேரும் மோசமா அடிச்சிருக்கான் சார், நீங்க வர முடியுமான்னு கேக்குறாங்க. நான் உடனே கிளம்பி வரேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. எது இந்த நேரத்துல போக போறீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. வேற வழி இல்ல, நான் கொஞ்ச நேரத்துல போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்படி சொன்னவரு இவரோட யூனிஃபார்ம் எடுத்து போட வராரு. கொஞ்ச நேரத்துல வந்துருவீங்களா, எதுக்கு யூனிஃபார்ம்னு கேக்குறாங்க. யூனிஃபார்மே போலீஸ்காரனுக்கு பாதி தைரியத்தை கொடுக்கும், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கவலைப்படாத, சீக்கிரமா வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. இதனால இவங்களுமே சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இவர் சீக்கிரமா வந்துடலாம்னு நினைக்கிறாரு. அதனால வெளியே செக்யூரிட்டி இல்லாததை பத்தி கவலைப்பட மாட்டாரு. இப்ப எல்லாருமே அடி வாங்கி விழுந்து கிடக்குறாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இப்ப நமக்கு நக்குல காட்டுறாங்க. நக்குல் வீட்டுக்கிட்ட வரும்போதுதான் ஒய்ஃப் ஆட்டோ ஏறி கிளம்புறது இவருக்கு தெரிய வருது. எங்க போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஒய்ஃபுக்கு தெரியாம அந்த ஆட்டோவை இவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ கிளம்பும் போதே ஒய்ஃபு கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா, கவலைப்படாத, நடுவுல உனக்கு நான் கால் பண்ணி பேசுறேன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப ஒய்ஃபுக்கு கால் பண்ணிட்டாரு. ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து போன் வந்தோன்னு இவங்க சந்தோஷப்படுறாங்க. எப்ப வீட்டுக்கு வருவீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. எப்படியாவது கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி இவர் பேசிட்டு இருக்கும் போதுதான் ஒரு தகவல் கிடைக்குது. அதாவது அந்த சைக்கோ வேற இடத்துல ஆட்கள் எல்லாம் அடிச்சிருக்கான்னு தெரிய வருது. அந்த இடத்துக்கு போனான்னு நினைக்கிறாரு. என்ன பேசிட்டு இருக்கும் போதே கட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் யோசிக்கிறாங்க. இப்ப மஞ்சு இருக்காங்க பாத்தீங்களா, டாக்டரை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. இப்ப டாக்டர் ரூம்க்கும் வந்துடுறாங்க. டாக்டர் கிட்ட இவங்க என்னமோ பேசிட்டு இருக்காங்க. டாக்டர் என்ன சொல்றாரு, இவங்க என்ன கேக்குறாங்கன்னு நமக்கு தெளிவா காட்ட மாட்டாங்க. ஆனா இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஜன்னல் வழியா கவனிச்சிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. டாக்டர் கிட்ட பேசணும்னா மஞ்சுவோட முகமே மாறிடுது. இப்ப சோகமா ஆட்டோ ஏறி வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க பின்னாடியே சைலண்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவும் டீமும் அந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது ஒரு நபர் செம்மையா காயப்பட்ட மாதிரி விழுந்து கிடக்குறாரு. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறதுக்கான வேலையெல்லாம் பாத்துடுறாங்க. ஒரு நபர் தப்பிச்சு ஓடி இருக்கானோ இவங்களுக்கு தெரிய வருது. பக்கத்துல சிசிடிவி இருந்தா செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஒவ்வொரு இடமா சிசிடிவி இருக்கான்னு பாக்குறாரு. பார்த்தா பக்கத்துலயே ஒரு வீட்டுல மட்டும் சிசிடிவி செட் பண்ணிருக்காங்க.
சிசிடிவியை செக் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு பாக்குறாங்க. அந்த நபரை செக் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ஹீரோ இருக்கார்ல அவங்க வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு இருக்கா, எந்த டைம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேக்குறா. ஹீரோவும் டைமை சொல்லிடுறாரு. அந்த டைம் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. 2 பேர் பைக்கை தள்ளிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்பதான் எதிர சைக்கோ நிக்கிறான். அவன் சைக்கோன்னு தெரியாம ஒரு நபர் விலகி போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவன் கையில இருக்க மண்வெட்டியை வச்சு அடிச்சிடறான். இதை பாக்குற இன்னொரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, பைக்கை கீழே போட்டு வேகமா அங்கிருந்து ஓடி இருப்பாரு. ஃபுட்டேஜ் மூலியமா இதுதான் தெரிய வருது. கொஞ்சம் ஜூம் போக முடியுமா, ஏன்னா அவன் ஏதோ ஒரு டேக் போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இந்த பொண்ணும் ஜூம் போறா. ஜூம் போய் ஓரளவுக்கு அந்த டேக்ல இருக்கிறத கண்டுபிடிக்க முடியுது. இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்னோட மெயில் ஐடிக்கு அனுப்பி வச்சிருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரின்ற மாதிரி இந்த பொண்ணு அனுப்பி விட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு மஞ்சுவை காட்டுறாங்க. இப்ப மஞ்சு ஆட்டோல வீட்டுக்கு வந்துடுறாங்க. சோகமா வீட்டுக்குள்ள போறாங்க. இதெல்லாம் எதிர இருக்க பிச்சைக்காரர் பாக்குறாரு. பின்னாடியே வந்த ஹஸ்பண்டோ பைக்கை நிறுத்துறாரு. பதட்டத்துல பைக்கை நிறுத்திருப்பாரு. அதனால வண்டி சாஞ்சி இவரோட மேல விழுந்துருது. இவரோட கால்ல தான் விழுந்திருக்கும். கால்ல அடிபட்டது போல நொண்டி நொண்டி தான் இவரும் வீட்டுக்குள்ள போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஐடி கார்டுல ஒரு நபரோட முகம் தெரியுது பாத்தீங்களா, அது கிளியரா தெரியல. இருந்தாலும் ஆதார் கார்டோட கம்பேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பாரு. ஆட்கள் கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. சார் ஒருத்தன் கூட மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டாரு. யாருன்னு செக் பண்ணா அவனோட பேரு நகுல் அப்படின்ற மாதிரி தான் வருது. அந்த நகுல் பட்டுக்கோட்டையை சேர்ந்தவன் அப்படின்றது தெரிய வருது. பட்டுக்கோட்டையிலே இவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நகுல்னு ஒருத்தர் இந்த இடத்துல இருக்கான், போய் விசாரிக்க முடியுமான்னு கேட்கிறாரு. ஓகே சார், உடனே போய் விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டரும் சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு வீட்டுக்கிட்ட வந்து கதவை தட்டுறாரு. லுங்கி கட்டின மாதிரி ஒரு நபர் வெளியே வந்துடுறாரு. இதுக்கு முன்னாடி திருட்டு கேஸ் எல்லாம் பண்ணிருப்பாரு போல. சரி, இப்ப திருடுறதெல்லாம் விட்டுட்டேன், ஒரு தொழில் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் உன்னை தேடி வரல, இந்த வீட்டுல நகுல்னு ஒருத்தர் இருந்திருக்கான், ஏன்னா அட்ரஸ் இப்படிதான் காட்டுது, அந்த நகுல் எங்கன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. சரி, என் ஓனரோட பையன் தான் நகுல், அவன் இப்ப இந்த ஊர்ல இல்ல சார், வேற ஊர்ல இருக்கான், அவன் ஃப்ரெண்டு வேணா இங்க இருப்பான், கூட்டு வருவான்னு கேக்குறாரு. போய் முதல்ல கூட்டு வா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஈரின் கிட்ட சீக்கிரமா வரேன்னு சொல்லியிருப்பாரு. லேட்டா வரனால ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் ஒரு நபர் கிட்ட இருந்து கால் வருது. சரி, இந்த ஏரியால அடிக்கிறாங்கன்னு அந்த நபர் சொல்லிட்டாரு. அதுக்குள்ளேயே கால் கட் ஆயிருது. என்ன விஷயம்னு இவருக்கு கிளியரா புரியல. உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி வண்டி அந்த இடத்துக்கு விட சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட ஒய்ஃபை நமக்கு காட்டுறாங்க. தூங்கிட்டு இருக்கவங்களுக்கு சட்டுன்னு முழிப்பு வந்துருது. இப்ப டிவி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் உட்காந்து டிவி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் நகுலோட ஃப்ரெண்டை கூட்டு வரதா சொன்னாரு பாத்தீங்களா, இப்ப இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இன்ஸ்பெக்டரும் அந்த ஃப்ரெண்டு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் ஹீரோ வந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோ டிரைவர்ஸ்க்கும் திருநங்கைகளுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. ஹீரோவும் உள்ள பூந்து தடுக்கலாம் ஆரம்பிக்கிறாரு. ஆட்டோ டிரைவர்ஸை போட்டு தான் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சண்டை நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் ஒருத்தன் தள்ளி இருந்து வீடியோ மாதிரி எடுத்துட்டு இருக்கான். ஹீரோயின் டிவி பார்த்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு கரண்ட் போயிருது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயப்படுவாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, இதுக்கு செம்மையா பயந்துடுறாங்க. ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி பேசினா தைரியமா இருக்கும்னு கால் பண்றாங்க. அவர் கார்லயே போனை வச்சிருப்பாரு. அதனால இவங்க கால் பண்ணி கூட அவர் எடுக்காம இருக்காரு. ஆட்டோ டிரைவரை போட்டு தானே பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. அடி வாங்குற ஆட்டோ டிரைவர் இருக்காருல்ல சார், அவங்க மேலதான் தப்பு, அவங்க திருநங்கைங்களே கிடையாது, பசங்க தான் இந்த மாதிரி ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா ஹீரோ அவங்களுக்கு பக்கத்துல வந்துடுறாரு. ஏன்டா இப்படி ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்கள போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. அவங்க ஜென்ஸ்ன்றது தெரிய வருது. வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடி போயிட்டு இருக்க ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, கல்லு எடுத்து ஹீரோ மேலேயே அடிச்சிடறான். ஹீரோவோட ஷோல்டர்ல கல்லு பட்டு ஹீரோக்கு பயங்கரமா வலிக்குது. ஆட்களும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹீரோயின் ரொம்ப பதட்டமா இருக்காங்க. ஹஸ்பண்டுக்கு கால் பண்றதுக்கு திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு இடி இடிக்குது. அந்த இடி இடிக்கிறதுல இவங்க பொத்துன்னு மயங்கின மாதிரி விழுந்துடுறாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சிடுறாரு. இப்பதான் ஹீரோக்கு வேற ஒரு தகவல் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. ஹீரோ வள்ளலையும் ஆட்களையும் புடிச்சு வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அவங்க அங்க இருக்கவரை அடிச்சு போட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. அங்க இருக்க நபர் தான் இந்த தகவலை சொல்லிட்டாரு. நான் வாஷிங் மிஷினை வாங்கினதெல்லாம் எதுக்காக சொன்னன்ற மாதிரி தான் கேட்டிருப்பாரு. அந்த கேப்ல வள்ளல் இருக்கான்ல, என்கிட்ட வாங்கி தின்னுட்டு என்னையே புடிச்சு வச்சிருக்கல அப்படின்ற மாதிரி அடிச்சிருப்பான். வாங்கடா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஆட்களை கூப்பிட்டு கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பி போயிருப்பான். இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இந்த நபர் சொல்லிட்டு இருக்காரு. இதனால ஹீரோ இருக்காருல்ல, அவங்களை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க காரையே பாத்துறாரு. இப்ப காரை வேகமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இதே சமயம் ரெயின் கோட் போட்ட மாதிரி ஒரு நபர் எதிர வந்துட்டு இருக்கான். இப்ப அந்த கேங்க சேர்ந்தவங்க காரை வேகமா திருப்புறாங்க. அந்த ரெயின் கோட் போட்டு ஒருத்தன் வந்தான் பாத்தீங்களா, அவன் மேலேயே காரை ஏத்திடுறாங்க. ஹீரோவும் சட்டுன்னு இவங்களை லாக் பண்ணிடுறாரு. ஹீரோவும் அந்த சைக்கோவை தான் ஏத்திருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சைக்கோ நகுலுன்ற மாதிரி தான் இவரு டவுட் போடுவாரு. இது நகுலோட பாடியா பாப்போன்ற மாதிரி பாடி எல்லாம் திருப்ப ஆரம்பிக்கிறாரு. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. திருப்பினா அது நகுலோட பாடியா இருக்காது, வேற ஒருத்தர் தான் இறந்து போயிருக்காரு. ஆக்சுவலா கிளீன் பண்ற வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சூப்பர்வைசர் பக்கத்துல இருந்து பாப்பாரு பாத்தீங்களா, அந்த சூப்பர்வைசர் தான் இறந்து போயிருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. ஹீரோவும் இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிடுறாரு. இப்பதான் ஹீரோக்கு நகுலோட இந்த ஊர் அட்ரஸ் தெரிஞ்சிருது. உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி ஆட்கள் கூட அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. நமக்கு நகுலோட வீடை காமிச்சாங்கல்ல, அந்த வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. வந்தவர் வீட்டுக்குள்ள போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வீட்டுக்குள்ள ஏதாவது வித்தியாசமா நடந்திருக்கான்னு பாக்கிறதுக்காக தான் இப்படி பண்றாரு.
ஆனா எதுவுமே நடந்த மாதிரியே தெரியல. எதிர பிச்சைக்காரன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் பாத்தீங்களா, இந்த விஷயத்தை ஈர கவனிக்கிறாரு. இவன் எதையாவது கவனிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. என்ன பார்த்த சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நமக்கு ஆர்டரா சில விஷயங்களை காமிச்சாங்கல்ல, அதே ஆர்டர்ல தான் பிச்சைக்காரரும் பார்த்திருப்பாரு. பிச்சைக்காரர் பார்த்த எல்லா விஷயத்த பத்தியும் சொல்லிட்டு இருக்காரு. நகுல் 2வது வாட்டி வரும்போது பைக்கு காலிலே விழுந்ததுல, அதனால நகுலோட காலில் அடிபட்டிருக்கும். அதை பத்திலாம் கூட சொல்லிட்டு இருக்காரு. அவன் காலில் அடிபட்டிருக்கு, சைக்கோவும் நொண்டி நொண்டி நடக்கிறான், கண்டிப்பா நகுல் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. இப்ப அங்க இருக்க இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து கால் வருது. இப்பதான் சார் நகுலோட ஃப்ரெண்டு கிட்ட பேசி முடிச்சேன், கண்டிப்பா நகுல் இந்த சைக்கோவா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி ஒரு இடத்த நமக்கு காட்டுறாங்க. ஒரு பொண்ணு வேலையை முடிச்சுட்டு நைட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எதிராக தான் சைக்கோ நடந்து வந்துட்டு இருக்கான். இந்த பொண்ணும் சைக்கோ வரதை பார்த்து லைட்டா பயந்துட்டு இருக்காங்க. யாருன்னு தெரியல, அதனால தான் இந்த மாதிரி பயந்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு பின்னாடி பைக்ல 2 பேர் வராங்க. வந்தவங்க இந்த பொண்ணோட செயினை பறிச்சுட்டு இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு பாக்குறாங்க. ஆனா எதிரதான சைக்கோ வந்துட்டு இருக்கான். அவன் மண்வெட்டியை வச்சு இவங்க 2 பேரையும் பயங்கரமா அடிக்கிறான். இவங்க 2 பேருமே காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்து கிடக்குறாங்க. இப்பதான் அந்த சைக்கோ யாருன்னு நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா சைக்கோ நகுல் கிடையாது, நகுலோட ஒய்ஃபான மஞ்சுவா தான் இருப்பாங்க. மஞ்சு அந்த பொண்ணு எதுவுமே பண்ணாம இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. சார் நகுல் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, மஞ்சு தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. நகுல் ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது தான் இதெல்லாம் எனக்கு தெரிய வந்தது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் சொல்றாரு. இங்கதான் பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. மஞ்சுக்கு 8 வயசு இருக்கும் போது தம்பிக்கு 1 வயசு இருந்திருக்கும். பேரண்ட்ஸ் தம்பி மேலதான் அதிக பாசம் காட்டுவாங்க. சின்ன குழந்தை இல்ல, அதனாலதான் இப்படி பாசம் காட்டுவாங்க. அப்ப கவர்மெண்ட் ஆபீசரா இருப்பாரு, இப்ப வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. இதெல்லாம் மஞ்சுக்கு செம்மையா கோவத்தை வர வைக்குது. இப்ப அம்மாவும் வேலை பார்க்கறதுக்காக கிச்சன் ஏரியாவுக்கு போயிடுறாங்க. இந்த குழந்தைய ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் மஞ்சு யோசிக்கிறா. இப்ப பொறுமையா உள்ள வரா. வந்தவ தலகாணியை வச்சு நெரிச்சு அந்த பையனை சாவடிச்சிடுறா. அம்மா வேலையெல்லாம் முடிச்சுட்டு பையனை பாக்குறதுக்காக வராங்க. பையன் கிட்ட அசைவே இருக்க மாட்டேங்குது. இப்ப பக்கத்து வீட்டை சேர்ந்த எல்லாரையும் கூப்பிடுறாங்க. எல்லாருமே பதட்டமா பார்த்துட்டு இருக்காங்க. தகவல் கேள்விப்பட்ட அப்பாவும் வந்துடுறாரு. அப்பா பயங்கரமா ஃபீல் பண்றாரு. மஞ்சுவோட வேலையா இருக்குமா அப்படின்ற மாதிரி பொண்ணை பாக்குறாரு. இந்த பொண்ணை படிச்சுட்டு இருக்க மாதிரிலாம் நடிக்கிறா. அதனால பொண்ணு மேல டவுட் வரல. மஞ்சுக்கு 15 வயசு இருக்கும் போது நடந்த விஷயத்த காட்டுறாங்க. உங்க பொண்ணு இன்னைக்கு என்ன பண்ணா தெரியுமா அப்படின்ற மாதிரி அம்மாவும் அப்பா கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொந்தக்கார லேடி இருக்காங்கல்ல, ஒரு காம்படிஷனுக்கு ட்ரெஸ் தேவை, மஞ்சுவோட ட்ரெஸ் கரெக்டா இருக்கும், தர முடியுமான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா தரேன்ற மாதிரி இவங்களும் தரதுக்காக வராங்க. அப்பதான் மஞ்சு டியூஷன்ல இருந்து வரா. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும், நான் அயன் பண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அயன் பண்றதுக்காக வாங்கிட்டு போயிருப்பா. போனவர் ரொம்ப நேரமா வரவே மாட்டா. அம்மாவும் பாக்குறதுக்காக உள்ள வராங்க. பார்த்தா மஞ்சு அயன் பண்றேன் அப்படின்ற மாதிரி ட்ரெஸ் வேணும்ட்டே கருக விட்டுருப்பா. ஏன்டி இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. இந்த ட்ரெஸ் என்னோடது, நான் மட்டும் தான் போடுவேன், யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. என்ன இப்படிலாம் பேசுறா அப்படின்ற மாதிரி அம்மா ஷாக் ஆயிருப்பாங்க. அதை பத்தி தான் நைட்டு நேரம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவ தொடர்ச்சியாவே வயலண்டா தான் நந்துப்பா. இதெல்லாம் அப்பாக்கு ஒரு விதமான பயத்தை தந்துட்டு இருக்கு. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறத கூட மஞ்சு கேட்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப மஞ்சுக்கு 20 வயசு இருக்கும் போது நடந்த விஷயத்த காட்டுறாங்க. அந்த டைமே நகுலை இவங்க லவ் பண்ணிருப்பாங்க. யாருமே இல்லாத சமயம் நகுல் வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. இவங்க கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறது. இவங்க 2 பேர் ரொமான்ஸ் பண்ணாங்கல்ல, அதோட விளைவா இப்ப மஞ்சு பிரெக்னண்டா இருக்காங்க. 4 மாசம் பிரெக்னண்டா இருக்கேன், சீக்கிரமா ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. நான் வேலை விஷயமா வெளியூருக்கு போறேன், வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல வந்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கிறத வேற ஒரு லேடி கேட்டுறாங்க. இவங்க அப்பா கிட்ட பத்த வச்சிடுறாங்க. அப்பாவும் மஞ்சுவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. கண்டிப்பா என்னோட பையனை கொண்டது நீதான்றது எனக்கு தெரியும், இதை தாண்டி சின்ன வயசுல ஏகப்பட்ட கெலாட்டா பண்ணிருக்க, அதெல்லாம் கூட பொறுத்துக்கிட்டேன். இப்ப எல்லாரும் முன்னாடியே என்ன அசிங்கப்பத்த பாக்குறியா, இதுக்கு மட்டும் நான் சம்மதிக்கவே மாட்டேன், முதல்ல கருவை கழிக்கணும், கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வான்ற மாதிரிலாம் வற்புறுத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப ஆபரேஷன் பண்ணி கருவை கலைச்சிடுறாங்க. இந்த விஷயத்த மஞ்சுவால ஏத்துக்கவே முடியல. பயங்கரமா மஞ்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இங்க நடந்த எல்லா விஷயமே நகுலோட ஃப்ரெண்டுக்கு தெரிய வந்துருது. அவரும் நகுலுக்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்லிட்டாரு. சீக்கிரமா கிளம்பி வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் வரேன்டா, அது வரைக்கும் மஞ்சுவை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி நகுலும் சொல்றாரு. இப்ப மஞ்சுவை வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு பேரண்ட்ஸ் தயாரா வராங்க. மஞ்சு இருக்கால, அநியாயத்துக்கு வயிற்றுல இருக்க குழந்தைய சாவடிச்சிட்டீங்களே அப்படின்ற மாதிரி கோவப்பட்டுக்கிட்டே இருக்கா. திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கா. இப்ப கார்ல ஏறாம இவ பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கா. கார்ல ஏறாம எங்க போற, கார்ல ஏறுன்ற மாதிரி அப்பாவும் இவங்களுக்கு பக்கத்துல வராது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, லாரி வந்துட்டு இருக்கும் போது அப்பாவையும் அம்மாவையும் சட்டுன்னு தள்ளி விட்டுறாங்க. அந்த லாரியில இடிச்சு அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. இப்பதான் நகுல் இந்த இடத்துக்கு வராரு. ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி இவங்களை சமாதானப்படுத்த பாக்குறாரு. ஆனா இவங்க நகுலையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப போலீஸ் தகவல் கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. போலீஸ் கிட்டே இவங்க ரொம்ப ரூடா தான் நடந்துக்கிறாங்க. ஆனா கஷ்டப்பட்டு போலீஸ் இருக்காங்கல்ல, இவங்களை அமுக்கி இங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு மோசமான மென்டல் ப்ராப்ளம் இருக்கிறது தெரிய வந்திருக்கும். 2 வருஷத்துக்கு மேல ட்ரீட்மெண்ட்லாம் தந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நகுல் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட வீட்டுக்கு அவங்களை கூட்டு வந்துருவாரு. அவங்க அப்பயுமே சரி கொஞ்சம் பிரம்ம பிடிச்ச மாதிரி தான் இருப்பாங்க. எப்படியாவது நார்மல் நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா ட்ரை எல்லாம் பண்ணுவாரு. இதை ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள தேத்துறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்களும் நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாங்க. இதை பாக்குற நகுல் ரொம்ப சந்தோஷப்படுறாரு.
நக்குல் அம்மா இருக்காங்கல்ல, நீங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 2 பேருமே சந்தோஷமா கல்யாணம் முடிச்சிருவாங்க. நக்குல் ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து தந்திருப்பாரு. நான் தான் சார் அவங்களை விட்டுட்டு வந்தேன், நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவளுக்கு திரும்பி ஏதோ ப்ராப்ளம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், நீங்க சீக்கிரமா கண்ட்ரோல் பண்றதுக்கான வேலையை பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல ஹீரோவோட அசிஸ்டன்ட்டும் மேல வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. இப்ப ஹீரோவும் டீமும் வேக வேகமா மொட்டை மாடிக்கு வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல தான் நக்குல் இருக்காருல, காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்து கிடக்குறாரு. இப்பதான் நக்குலுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. ஒய்ஃபை ஃபாலோ பண்ணி வீட்டுக்கு வந்தார்ல, வீட்டுக்குள்ள ஒய்ஃப் இருக்க மாட்டாங்க. எங்க ஒய்ஃப் போனா அப்படின்ற மாதிரி மாடியில தேடி வராரு. அவங்க மலையில நனைஞ்சிட்டு இருக்காங்க. எதுக்காக நனைஞ்சிட்டு இருக்க, இந்த கோட்டை போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி போட்டுலாம் விடுறாரு. குழந்தைய பத்தி எதுக்காக மறைச்ச அப்படின்ற மாதிரி கேட்கறவங்க மண்வேட்டியை வச்சு இவரை போட்டு அடிச்சிடுறாங்க. இவர் காயப்பட்ட மாதிரி விழுந்து கிடப்பாரு. இவங்க இருக்காங்கல்ல, மண்வேட்டி எடுத்துட்டு கிளம்பி இருப்பாங்க. அவர் கோட்டை போட்டு விடும் போது ஐடி கார்டும் மாட்டிருக்கும். அதனால தான் ஐடி கார்டோட அவங்க போயிருப்பாங்க. ஹீரோவும் அந்த சம்பந்தப்பட்ட டாக்டரை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆட்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோயின் கண்முழிக்கிறாங்க. இன்னமும் டிவி ஓடிட்டு இருக்கு. நியூஸ்ல ஹீரோ காயப்பட்டார் பாத்தீங்களா, அந்த கிளிப்பிங்ஸை காமிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு அடிபட்டிருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ரொம்ப பயப்படுறாங்க. உடனே ஹீரோக்கு கால் பண்ணோம் அப்படின்ற மாதிரி போனை தேடுறாங்க. போன் கிடைக்கவே மாட்டேங்குது. போன் கிடைக்கல, அதனால இவங்களும் இங்க இருந்து வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் ஒய்ஃபு கிட்ட இருந்து நிறைய மிஸ்டு கால் வந்திருக்கிறத இவர் பாக்குறாரு. ஒய்ஃபுக்கு கால் பண்ணிட்டாரு. பார்த்தா பெட்டுக்கு சைட்ல தான் போன் விழுந்திருக்கு. அதை கவனிக்காம தான் ஒய்ஃப் அங்கிருந்து கிளம்பி போயிருப்பாங்க. ஒய்ஃபும் பக்கத்துல இருக்க ஒரு லேடியை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி தரீங்களான்னு கேக்குறாங்க. அவங்களுமே கால் ட்ரை பண்றாங்க. பார்த்தா ஹீரோக்கு கால் போக மாட்டேங்குது. சரி, கண்ட்ரோல் ரூம்க்காவது கால் பண்ணுங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இவங்க அதுக்கும் ட்ரை பண்றாங்க. அதுக்கும் கால் போக மாட்டேங்குது. சரி, ஆம்புலன்ஸ்க்காவது கால் பண்ணுங்க, அவங்க வந்தா நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆம்புலன்ஸ்க்கு கால் போது இந்த லேடியும் உடனே இந்த அட்ரஸ்க்கு வாங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அந்த டாக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அந்த டாக்டரும் நடந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. குழந்தையோட கண்டிஷனை பத்தி கேட்கறதுக்காக தான் நக்குல் வந்திருப்பாரு. ஆனா டாக்டர் என்ன சொல்றாருன்னா, வயிற்றுக்குள்ளேயே குழந்தை இறந்து போயிருக்கு, இறந்து போன குழந்தைய வெளியே எடுக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த ரத்தம் பரவி அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா வயிற்றுல இருந்து குழந்தை எடுக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு டாக்டர் அப்படின்ற மாதிரி இவரும் சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் காட்டுறாரு. அதாவது இதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை தான் காட்டுறாரு. குழந்தை இறந்து போயிடுச்சுன்னா இவ்வளவு மோசமா நடந்திருக்காங்க, திரும்பி இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம டாக்டரும் இவரும் முழிக்கிறாங்க. டாக்டரும் அவங்களுக்கு பேசி புரிய வச்சு நம்ம பொறுமையா இந்த விஷயத்த ப்ரொசீட் பண்ணலாம், நீங்க கவலைப்படாம போங்கன்னு சொல்லியிருப்பாரு. இவரும் அங்கிருந்து சோகமா கிளம்பி போயிருப்பாரு. மஞ்சுவே ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்துட்டாங்கல்ல, இந்த டாக்டருக்கு தூக்கி வாரி போட்டிருக்கோம். மஞ்சுக்கு பேசி புரிய வச்சுதான் அனுப்பி விட்டுருப்பாரு. இருந்தாலும் மஞ்சு கோவப்பட்டு இந்த விஷயத்தெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோக்கு தெளிவா புரிஞ்சிருது. இப்ப ஹீரோ இருக்காருல, கலெக்டருக்கு கால் பண்ணி பேசுறாரு. சரி, உங்களை மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கலெக்டரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஒரு இடத்துல வச்சு இவங்க 2 பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. பண்ணிட்டு இருக்கிறது ஒரு லேடி அப்படின்றத கலெக்டருக்கு புரிய வச்சிடுறாரு. ஏற்கனவே நிறைய பேர் காயப்பட்டிருக்காங்க, எனக்கு ஷூட்டிங்கான ஆர்டர் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஒரு லேடியை போய் ஷூட் பண்ண போறீங்களா, ஏன் பிடிக்க வேண்டியதானேன்னு கலெக்டர் கேட்கிறாரு. நான் முடிஞ்ச அளவுக்கு பிடிக்க தான் சார் ட்ரை பண்ணுவேன், இருந்தாலும் ஷூட்டிங்கான ஆர்டர் இருக்கிறது நல்லது, ஏன்னா இதுக்கப்புறம் யாரும் காயப்படுறதை என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சரி, ஆர்டர் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணாங்க பாத்தீங்களா, ஆம்புலன்ஸ்க்கு எக்ஸாக்டா அந்த அட்ரஸ் தெரிய மாட்டேங்குது. பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயில்ல வேணா வெயிட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இந்த லேடிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த லேடியை நீ பத்திரமா போயிடுவியா, ஏன்னா என்னோட பொண்ணு தூங்குறா, என்னால வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பரவாயில்லக்கா, நான் போயிடுவேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. ஹீரோயினுக்கு தனியா போக பயமா தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கால் பண்ணா போனை எடுக்கவே மாட்டாங்கல்ல, ஹீரோக்கு பயமா இருக்கு. ஒரு 8 வீட்டுக்கு போங்க, பாத்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி டிரைவர் இருக்காரு பாத்தீங்களா, வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. பார்த்தா ஒய்ஃப் வீட்ல இல்லன்றது தெரிய வருது. அப்போ ஒய்ஃப் எங்க போயிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ இந்த இடத்துல பதட்டப்பட ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃபும் பொறுமையா அந்த கோயிலை நோக்கி நடந்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு மஞ்சுவை காட்டுறாங்க. வயிற்றுல இருக்க குழந்தை தான் இறந்து போயிருச்சுல, அதோட ரத்தம் இவங்க உடம்பு முழுக்க பரவ ஆரம்பிக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆகுறாங்க. நகுல் கூட பழகினதெல்லாம் இவங்களுக்கு தோணுது. ஹீரோயின்காக அந்த ஆம்புலன்ஸை சேர்ந்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்றதுனால ஃபேக் கால் போல அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறதுக்கு ட்ரை பண்றாங்க. அவங்க கிளம்பி போகும்போது தான் ஹீரோயின் கவனிக்கிறாங்க. போகாதீங்க, நில்லுங்க நில்லுங்க அப்படின்ற மாதிரி வேகமா ஆம்புலன்ஸை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காங்க. ரோட்டை கவனிக்காம ஓடி வந்துட்டு இருக்காங்க. இவங்க குறுக்க வந்ததுனால காரை கண்ட்ரோல் இல்லாம 3 பசங்க பக்கத்துல இருக்க கம்பியில இடிச்சிடுறாங்க. அந்த சவுண்டை கேட்டே ஹீரோயின் ஷாக் ஆன மாதிரி பொத்துன்னு விழுந்துடுறாங்க. என்ன இடிக்கவே இல்ல, இவங்க பாட்டுக்கு விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பசங்க யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பசங்களுக்கு பயம் வருது. பேசாம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப கார்ல ஏறி கிளம்புறதுக்கு பாக்குறாங்க. வண்டியை ரிவர்ஸ் எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பசங்க யோசிக்கிறாங்க. ரிவர்ஸ் எடுத்துட்டு வரும்போது பின்னாடி பார்த்தா மஞ்சு நிக்கிறாங்க. ரோட்டை மறைச்ச மாதிரி நிக்கிறாங்க. எங்க கொஞ்சம் விலகுங்க அப்படின்ற மாதிரி இந்த பசங்க சொல்லிட்டு இருக்காங்க. 2 பசங்க வெளியே வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா மஞ்சு இருக்காங்கல்ல, அந்த மண்வெட்டியை வச்சு 2 பேரையும் அடிச்சிடுறாங்க.
இதனால இன்னொன்னு பையன் இருக்கான்ல காரை விட்டுட்டு வேகமா இங்க இருந்து ஓடி போயிடுறான். ஹீரோவும் பக்கத்து வீட்டு லேடி கிட்ட விசாரிக்கிறதுக்காக வராரு. நான் தான் ஆம்புலன்ஸை வர வச்சேன், ஆம்புலன்ஸ் இருக்கிற இடத்துக்கு தான் போயிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் அந்த இடத்துக்கு கிளம்புறாரு. இப்ப மஞ்சு இருக்காங்க பாத்தீங்களா, விழுந்து கிடக்குற ஈரனை பாக்குறாங்க. ஈரனை தூக்கி கார்ல போட்டுட்டு கிளம்புறாங்க. ஈரவும் கோயில் கிட்ட வந்துடுறாரு. எந்த ஆம்புலன்ஸையும் காணோம், ஈரனையும் காணோம். இப்பதான் ஆட்கள் இருக்காங்கல்ல, அந்த மஞ்சு ஒரு கார்ல போயிட்டு இருக்கிறது தெரிய வந்திருக்கு. உடனே காரை ஃபாலோ பண்ணுங்கன்ற மாதிரி தகவலை பாஸ் பண்றாங்க. ஹீரோ இருக்க இடத்துக்கும் அந்த தகவல் கிடைச்சிருது. ஹீரோ முதல்ல அவளை பிடிப்போன்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த மஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போக ட்ரை பண்றாளா என்னன்னு தெரியல. இப்ப போலீஸும் நிறுத்துன்ற மாதிரி வண்டியை வச்சு நிறுத்த ட்ரை பண்றாங்க. இவன் நிக்காம செம்ம வேகமா போயிட்டு இருக்கா. ஈரன் பின்னாடி இருக்காங்க பாத்தீங்களா, இந்த விஷயத்தை ஈர கவனிச்சிடுறாரு. இப்ப மஞ்சுக்கு பயங்கரமா வயிறு வலிக்குது. தாங்க முடியாம இவ்வளவு மயங்கி விழுந்துடுறா. ஆனா ஆக்சிலரேட்டரை மிதிச்சிட்டு இருக்கா போல. வண்டி செம்ம வேகமா தான் போயிட்டு இருக்கு. ஈரவும் ஒய்ஃப் பின்னாடி இருக்கிறத பாத்துட்டாருல, எப்படி காப்பாத்துறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஒய்ஃப் பேசின விஷயங்கள்லாம் இவருக்கு ஞாபகம் வருது. ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. இப்ப பின்னாடி வந்துட்டு இருக்கவங்க கிட்ட என்னோட டோரை இடிச்சு உடைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வேணும்ட்டே டோரை ஓபன் பண்ணி வச்சிடுறாரு. பின்னாடி வந்துட்டு இருக்கவங்க இருக்காங்க பாத்தீங்களா, செம்ம வேகமா வந்து இவரோட டோரை இடிக்கிறாங்க. டோர் உடைஞ்சு போயிருது. ஒய்ஃப் இருக்க காருக்கு எப்படியாவது போறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஒய்ஃபை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ஒய்ஃப் முழிச்சிடுறாங்க. முழிச்ச ஒய்ஃப் கிட்ட காரை எப்படியாவது கண்ட்ரோல்குள்ள கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒய்ஃபும் மஞ்சுவோட காலை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பாலமா தான் இருக்கும், பாலம் முடிய போகுது சார் பாத்து அப்படின்ற மாதிரி ஆட்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் சீக்கிரமா ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஒய்ஃபும் கஷ்டப்பட்டு கால் எடுத்துடுறாங்க. இப்ப பிரேக்ல இவங்க வேகமா கையை வச்சு அமுக்குறாங்க. நல்ல வேலையா பாலம் முடிய போற இடத்துக்கு முன்னாடி இவங்க பிரேக்கை பிடிச்சிடுறாங்க. அதனால வண்டி அந்த இடத்துல நின்றுது. இப்ப பின்னாடி வந்த ஹஸ்பண்ட் இருக்காருல, ஒய்ஃபுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாரு. அதே சமயம் மஞ்சுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி செக் பண்றாரு. மஞ்சுக்கு உயிர் போயிருச்சுன்னு தெரிய வருது. இவர் உயிரோட பிடிச்சி ட்ரீட்மெண்ட் தரணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிருப்பாரு. அவங்க இறந்து போயிட்டாங்கல்ல, அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இந்த இடத்துல ஒய்ஃபை கட்டி பிடிச்சிக்கிறாரு. இதோட இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.